ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னப்பா இன்றைக்கி எபிசோட் பார்த்தீங்களா? என்ன நான் சொன்னது எப்படி இருந்துச்சு? ப்ரோமோவில் வந்து பாரு வந்து அப்படியே கோர்ட் டாஸ்க்கை வந்து சொதப்பிட்டாங்க. டாஸ்க்குன்னு வச்சாலே பாரு சொதப்பிடுவாங்க, இது உருப்படியே பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னால், ஏப்பா அவங்க வந்து லாயர் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அந்த லாவை வந்து கரெக்டாக சொல்கிறாங்க. திவ்யா வந்து ஜட்ஜு வேலையை கரெக்டாக பார்த்தாங்களா ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்டால் அதை அவங்க பண்ணலை. அவங்க வந்து ஜட்ஜாக இருக்கிறேன்னு சொன்னால் ஆர்கியூமெண்ட் பேஸ் பண்ணி அந்த தீர்ப்பை கொடுத்துருக்கணும். அமித் ஒரு பக்கம் தீர்ப்பு கொடுக்குறாரு, திவ்யா ஒரு பக்கம் தீர்ப்பு கொடுக்குறாங்க. ரெண்டு தீர்ப்புமே இதுக்கு அது இது என்னது, இது ஒரு எட்ஜில் இருக்குது, அது ஒரு எட்ஜில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது மக்கள்கிட்டே விட்டுறலாம் அந்த தீர்ப்பு அப்படின்னு. எப்பயும் போல் நம்ம பிக் பாஸ் ஃபார்மில் தான் மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி விடுறாங்க. அந்த வீட்டில் திவாகருக்கு சப்போர்ட் யார் இருக்கா? வெறும் பாரு மட்டும்தான் திவாகருக்கு சப்போர்ட்டு அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே திவாகருக்கு அகெயின்ஸ்ட் தான். அப்புறம் தீர்ப்பு எப்படி வரும்? வினோத்துக்கு ஃபேவராக தான் வரும். ஒன்று இதில் நான் மொத்தமாக திவாகர் போனதுக்கு வினோத் காரணம்லாம் நான் சொல்ல வரலைங்க. வினோத் ஹேட்டஸ் யாராக பார்த்தீங்கன்னா அப்படி எடுத்துக்காதீங்க. ஆக்சுவலாக அந்த வீட்டை பொறுத்த வரைக்குமே இருக்கிற ஒரு நியாயம், யார் வெளியில் போகிறாங்க அப்படிங்கிறத விடவும் அவங்க என்ன அந்த வீட்டுக்குள்ளே செஞ்சுட்டு போகிறாங்க, இல்லை ஒன்றுமே செய்யாமல் போகிறாங்க அப்படிங்கிற 2 ஆங்கிள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லும்போது, ஆதிரியை வந்து உள்ளே அமிச்சதே வினோத் கேமை டவுன் பண்ணுன்றது பிபி டீமோடது பிளான். ஓகேங்களா? என்னதான் வந்து இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் வினோத் அப்போ ஏன் கேஸில் வினோத்தை வின் பண்ண வச்சாங்க அப்படின்னு சொன்னால், அது வந்து நாங்கள் பாலிடிக்ஸ் பண்ணுறோன்னு புரியாமல் இருக்கிறதுக்காக பிபி டீம் பண்ண பிளான். ஏன்னா அவங்களோட வின்னிங் மெட்டீரியல் வந்து விக்ரம் தான். ஓகேவா? இல்லைனா திவ்யாவை புஷ் பண்ணுவாங்க. இவங்க 2 பேர் தான் வின்னிங் மெட்டீரியல். நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க வினோத் ஃபேன்ஸ்க்காகட்டும் பாரு ஃபேன்ஸ்க்காகட்டும் இவங்க 2 பேரையும் வின்னிங் மெட்டீரியல் ஆக்கிறதுல பிபி டீமுக்கு எந்த ஒரு இஷ்டமும் கிடையாது. அதை அவங்க பச்சையாக சொல்லுவாங்களா? ஸோ அப்படி வினோத் கேம் அடிக்கிறதுக்கு உள்ளே அமிச்சது தான் ஆதிரி அமிச்சது. ஏன்னா வினோத்துக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இல்லை அவருக்கான ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. இன்றைக்குமே ஓட்டிங்கில் இந்த வாரம் வரைக்கும் அவர் தான், எப்போ வந்தாலுமே அவர் தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, சம்டைம்ஸ் பாரு வரும்போது பாருவா வினோத்தான் போன வாரம்லாம் டஃப்பாக இருந்தது காம்படிஷன் சொல்லும்போது. கமருதீன் கூட அப்புறம் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, ஸோ வினோத் கேம் அடிச்சாதான் விக்ரமா முன்னாடி தள்ள முடியும் அப்படிங்கிறது. ஸோ இந்த வாரம் நாமினேஷனில் பாரு எடுக்காததுக்கான காரணம் கூட, எடுக்கணும்னா அந்த ஒரு ஓட்டில் எடுத்துருக்கலாம். பட் ஆனால் கொஞ்சம் இந்த வாரம் பாருவோட கேமை டவுன் பண்ணி நாமினேஷனில் திருப்பி அவங்களுக்கு ஹைப் கொடுத்து பண்ணாமல் அவங்களுக்கான ஓட்டிங்கை டவுன் பண்ணி, இல்லை அவங்களுக்கான ஓட்டிங் சாண்ட்ராக்கு வருதா கமருதீனுக்கு வருதா செக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கூட டீம் இதை ப்ராசஸ் பண்ணியிருக்கலாம். நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். ஸோ எப்பயுமே அப்போ வந்து வினோத்துக்கானது விஷயங்கள் தான் உள்ள கண்டஸ்டன்ஸ் பேசுவாங்கன்னா, இது என்ன ரியல் கோர்ட் டாஸ்கா, அப்படியே வந்து நியாயம் பேசுறதுக்கு நீதி பேசுறதுக்கு அப்படின்னு சொன்னால் இது பிக் பாஸ் கோர்ட் டாஸ்க். அதை தான் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்களே. ஒன்னாரில் வந்துச்சா நான் பார்க்கல நேற்று. இன்றைக்கெலாம் லைவ் பார்த்ததே செம்ம போர். அதனால் வந்து ஒன்னாரில் என்ன வந்துச்சு ட்ரால் மெட்டீரியல் அப்படிங்கிறத மட்டும் தான் நான் பார்த்தனே தவிர, ஏன்னா நான் ஃபுல்லாக லைவில் பார்த்தேன். ஸோ லைவில் வந்து பிக் பாஸ் கேட்டிருப்பார் வினோத் கிட்டே, இதில் உங்களுக்கு எப்படி தீர்ப்பு வேணும் அப்படின்னு கேட்டு அந்த தீர்ப்பை கொடுத்துட்டாங்க வினோத்துக்கு. ஓகேங்களா? என்னதான் தீர்ப்பு வினோத் பக்கம் வந்தாலுமே திவாகர் ஃபேன்ஸுன்னு இருப்பாங்க, இல்லைனா வினோத் ஹேட்டர்ஸ். அது எப்படிப்பா வினோத் ஒன்றுமே பண்ணாமல் டைட்டில் வின்னிங் மெட்டீரியல் ஆவார்னா ஆதிரை பக்கம் இருக்கிற ஒரு சில ஃபேன்ஸும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல டாஸ்க் வின் பண்ணாங்களா வின் பண்ணலையா அப்படிங்கிறத விட டாஸ்க்குள்ளே என்ன நடந்துச்சு, டாஸ்க்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, டாஸ்க்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு ஒன்று பார்ப்போம்ல. அப்படி வந்து வினோத் வந்து அதுக்கப்புறம் வந்து சர்ச்சையில் மாட்டினார்ல. நீங்கள் டாஸ்க் வின் பண்ணிட்டீங்க, கப்பு சிப்புன்னு வாயை வச்சு சும்மா இருக்க வேண்டியது தானே, அந்த நாக்கு கடிச்சு அதை எந்த மாதிரி சர்ச்சையில் வந்தீங்க அப்படின்னும் போது அதுதான் இன்றைக்கி பார்க்கணும். ஒன்று இதில் திவாகர் உள்ளே இல்லாத திவாகரை பிடிச்சி ஏன்டா திருப்பி வலிக்கிறீங்க, அதான் அமுச்சு விட்டீங்கல்ல அவர் உள்ளே இல்லை. அப்புறம் அந்த டாஸ்க் ஏன்டா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்க. அதுவும் பிக் பாஸும் வந்து வினோத்துக்கு என்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வேணும் அப்படின்னு கேட்டு, நான் வந்து நல்லா தான் நல்ல கண்டஸ்டன்ட் தான், நான் வந்து இங்கே அன்பால் மக்களை சம்பாரிச்சிருக்கேன். ஸோ என் மக்களை வந்து எனக்கு எதிராக, என்னோடய ஃப்ரெண்ட்ஸை எனக்கு எதிராக திருப்புற மாதிரி ஆதிரி சொல்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. ஸோ இதில் என் தப்பு எதுவும் இல்லைன்னு சொல்லணுன்னு தான் ஜட்ஜ்மெண்ட் வரணும்னு சொன்னீங்க, அதை தான் பண்ணாங்க. இந்த இடத்துல வியானா வந்து ஆதிரி சொல்வாங்க. ஏன்னா வினோத்துக்கு அகெயின்ஸ்டாக இந்த விஷயங்களை கொண்டு போனோன்னா அரோராவும் ஆதிரியும் அந்த கேஸை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆதிரை வந்து இந்த விஷயத்தில் வினோத்துக்கு எதிராக சாட்சி சொல்ல வியானாவும் பாருவும் வரணும்னு சொல்கிறாங்க. கனியும் வந்தாங்க. வியானாவை கூப்பிட்டா அரோரா, ஏன் பாருவை கூப்பிடல? ஓகேங்களா? ஏன்னா வியானா வந்து ஆல்ரெடி சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து வினோத்துக்கு எதிராக தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த சாட்சி குண்டில் நின்று பேசும்போது வியானா பேசுவாங்க. கனியுமே அந்த கனி எஃப்ஜி சேர்த்து வச்சு திவாகர் பேசின விஷயங்கள் பழைய விஷயங்கள்லாம் கிளறப்பட்டது. அந்த கண்டஸ்டன்ட் உள்ளே இருந்தால் பரவாயில்ல, அந்த கண்டஸ்டன்ட் உள்ளே இல்லாததுக்கு எங்கடா அந்த வெங்காயத்தெல்லாம் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னும் போது, இதில் பாரு சொதப்புனாங்களோ இல்லையோ இவனுங்கெல்லாம் நல்லாவே சொதப்புனானுங்க. ஜட்ஜா திவ்யா சொதப்புன்னு சொதப்பியாச்சு. அவங்க ஆதிரியோட பெட்மேட்ஸ் அப்படிங்கிறதுக்காக நான் தான் சொல்லிட்டேனே, எப்போ பிரஜன் வெளில போனார் அப்பயே ஆதிரி அரோரா திவ்யா லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், 3 பேரும் ஒன்றா தான் படுத்துக்கிட்டு இருக்காங்க, பெட்டில் ஒன்றா தான் கதை பேசுகிறாங்க அப்படின்னும் போது, இந்த இடத்துல ஆதிரிக்கு லாயராக தான் திவ்யா இருந்தாங்களே தவிர 2 பக்க வாதங்களை வச்சு டிசைட் பண்ணுற ஜட்ஜ் பொசிஷனில் திவ்யா இல்லை. அப்பட்டமா பாரு அட்டாக் பண்ணுறதுல தான் திவ்யா இருந்தாங்க. பாரு பேசுகிறாங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த பாரு பேசுனாங்கன்னு சொல்லும்போது பாரு என்ன பேசுனாங்க, அவங்க லாயர் ஃபேமிலியிலேருந்து வந்தாங்க. ரெஸ்பெக்ட் டு த கோர்ட் அண்ட் கீப் குவைட் ப்ளீஸ்
ப்ரொசீட். என்ன சொன்னாங்க? ரெஸ்பெக்ட் டு த கோர்ட் அண்ட் கீப் குவைட், ப்ளீஸ் ப்ரொசீட். இதுதானே சொன்னாங்க. ஸோ எல்லாருமே அங்கே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. பக்கத்தில் வந்து கமருதினி, இந்த பக்கம் சுபிக்ஷா, எல்லாரும் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன் அரோரா வந்து சிரிச்சுக்கிட்டு பண்ணதே அந்த கோர்ட்டை வந்து அவமதிச்சது தான். அவங்க நடுநடுல சிரிச்சுட்டு பண்ணது அப்படின்னு சொல்லும் போது அங்கெல்லாம் உங்களுக்கு மானம் போல. இதில் வந்து பாரு பேசினதுனால, பாரு என்ன பேசினாங்க? பாரு தப்பாக பேசல, ரெஸ்பெக்ட் பண்ணுங்கன்னு அவங்களும் சேர்ந்து தானே சொல்கிறாங்க. அப்படின்னும் போது அதை திவ்யாவும் சொல்கிறாங்க, ரெஸ்பெக்ட் டு த கோர்ட்னு சொல்கிறீங்க, ஆனால் வந்து எல்லாருமே அதை தான் பண்ண செய்கிறீங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் மீன் பண்ணது பார்வதனமா? நீங்கள் உட்காந்துருக்கிறது ஜட்ஜ் பொசிஷனில். நீங்கள் அந்த பொசிஷனுக்கான வேல்யூ விட்டு திருப்பி பாருக்கிட்ட வெஞ்சன்ஸ் காட்டணும். பாரு என்ன பண்ணுறாங்க? பாருவை கார்னர் பண்ணணும், பாருவை கேள்வி கேட்கணும், பாரு இந்த டாஸ்க்கை வந்துட்டு இது பண்ணுறாங்க, சொதப்புறாங்க அப்படின்னு பாரு மேலே என்னென்ன அலிகேஷன் வைக்கணுமோ அதுக்கான ஃபோக்கஸ் தான் உங்ககிட்ட இருந்தது தவிர பாரு திவ்யா வெஸ் பாரு தான் அந்த கேமரா போச்சே தவிர அந்த கண்டென்ட்டுக்குள்ளே நின்று ஆதிரி இந்த சைடும் அந்த சைடும் கேமரா பெருசாக போன மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல இதில் திவ்யாக்கும் விக்ரம்க்கும் வேறு நடுவில் முட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த வித்யாபதி கேரக்டர் அப்படின்னும் போது நீங்கள் ஜட்ஜ் பொசிஷனில் இருக்குமா, ஜட்ஜ் பொசிஷனுக்கு பேசாமல் திருப்பி வந்துட்டு நீங்கள் திவ்யாவாக போயிடுறீங்க. அப்போ வந்து விக்ரம் அதை கேள்வி ஏன்னா வித்யாபதியா விக்ரமா அப்படின்னும் போது அது அங்கெல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் லைவில் செம்மையாக சொதப்பிச்சு ஒரே போரிங்காக தான் இருந்துச்சுன்னு சொல்லும்போது யாருமே டாஸ்க்கை உருப்படியாக பண்ணல. இதில் ஒன்றுமே இல்லாத அந்த ப்ளீஸ் யார் சொன்னாங்க? சாரி கைஸ், என்ன சொன்னது? பாரு சொன்னதா ப்ளீஸ் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சும்மா இருங்க பாரு, சும்மா தான் இருக்கா, ஓகே ப்ளீஸ் சொல்லும்போது அமித்தை பார்த்ததை பார்த்தீங்கல்ல. உடனே அமித் என்ன சொன்னார்? அதான் அவங்க கம்முன்னு இருக்காங்களா, ஸ்டார்ட் பண்ணுங்கள். செம பல்ப் இல்லை திவ்யாவுக்கு. அந்த இடத்துல பாரு இந்த டாஸ்க்கை வந்து கெடுக்கிறாங்க, இந்த டாஸ்க்கை வந்து சொதப்புறாங்க அப்படின்னு ஒரு அலிகேஷன் எடுத்து வச்சு பாரு பக்கம் ட்ரிகர் பண்ணி விடலான்னு திவ்யா பார்த்தாங்க. அமித் பாவ் அவர் வந்து டக்குன்னு அதான் கம்முன்னு இருக்காங்களே, ப்ரொசீட் அப்படின்னு பல்ப் கொடுத்துட்டாருன்னொன்னே, ஏமா நீங்கள் ஜட்ஜ் பொசிஷன் கொடுத்த வேலையை செய்யாமல் திருப்பி அங்கேயே உட்காந்து பார்வை டார்கெட் பண்ணோன்னா பல்ப் தானே வாங்கினீங்க அப்படின்னு. அந்த மைக் விஷயங்கள் அதை பற்றின ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் இன்னொன்று மட்டும் சொல்கிறேன். பாரு கமருதீன் வந்து அடல்ட் கண்டென்ட்காக மைக்கு கழட்டி வச்சுட்டு பேசினாங்களா, இல்லை அவுட் ஆஃப் த கேம் எதையாச்சும் பேசுறதுக்காக மைக்கு கழட்டி வச்சுட்டு பேசினாங்களான்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனால் ஒன்று மட்டும், அந்த பொண்ணு தெளிவாக தப்பு செய்கிறதோ இல்லைனா நான் இந்த கேமுக்காக தான் இதை இப்படி காட்டுறேன், நான் எங்கே காட்டிக்கிறேன், இரிட்டேட்டிங்காக காட்டுறேன், இன்ட்ரெஸ்டிங்காக காட்டுறேன், எல்லாமே என் சாய்ஸ்ன்னு சொல்கிற இடத்துல மைக்கு கழட்டி போய் பேசலான்னு சொன்ன அந்த முன்னாள் நைட்டு வந்த விஷயங்கள் ஆகட்டும், கேம் விட்டு வெளில போயிட்டு மேரேஜ் பண்ணிக்கிறதா இல்லைனா வந்து என்ன ஐடியா அப்படின்னு பர்சனல் பேசுகிறதுக்காக தான் அவங்க பண்ணாங்க. ஒன்று. இன்னொன்று, அந்த பெட்ரூமில் பேசின விஷயங்கள் அங்கே பேசினது அடல்ட் கண்டென்ட்டா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அது வந்து சாண்ட்ரா விஷயங்களாக இருக்கலாம். ஏன்னா பிரஜன் எவிக்ஷனுக்கு அப்புறம் இந்த பாரு மைண்டில் அந்த சாண்ட்ரா திவ்யா நைட் நடந்த விஷயங்கள் இருக்குல்ல, இதில் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் பாருக்கும் இருக்கலாம். ஏன்னா பிரஜன் தான் போவார்னு கரெக்டாக சொன்னது பாரு தான். ஆனால் அதே இடத்துல திவ்யாவோட கேம் இப்போ எப்படி மாறி இருக்குது அப்படின்னும் போது, இல்லை சாண்ட்ராவும் திவ்யாவும் இப்போ முட்டி மோதிக்கிட்டு எதிரும் புதிருமாவே இருக்காங்க அப்படின்னும் போது சாண்ட்ரா விஷயங்களை பேசுறதுக்கான வாய்ப்பும் அங்கே இருந்திருக்கலாம். ஏன்னா சாண்ட்ராக்கு அன்றைக்கி நைட் சப்போர்ட் பண்ணது பாருவும் கமருதீனை தான். இது எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரில. ஸோ இனிமேல் சாண்ட்ரா கேம் எப்படி போகும், இல்லை சாண்ட்ரா திவ்யாக்கு எதிராக ஆடுவாங்களா, இல்லை பிரஜன் வெளில போனதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனலைசேஷனுக்குள்ளே அதை பேசி இருக்கலாம். ஆனால் அதை வந்து மற்றெல்லாம் மைக்கில் ஸ்ட்ராங்காக என்னங்க அந்த பொண்ணு முன்னாடியும் காசிப் தான் பேசும், முன்னாடி பேசுறது தான் பின்னாடி பேசும், பின்னாடி என்ன பேசுது அப்படிங்கிறத அப்பட்டமே எடுத்துகிட்டு வந்து பிளாஸ்மால சண்டையும் போடணும் போது அந்த பொண்ணுக்கு அப்படி மைக்கு கழட்டி வச்சுட்டு பேசுறதுக்கு இருக்கிற ரெண்டே விஷயம் என்னன்னா, ஒன்று உங்கள் லவ் கண்டென்ட் பற்றி வெளில போய் மேரேஜ் பண்ணுறது பண்ணல அப்படிங்கிறத பேசணும். அரோராவை திட்டினா அவள் டேரெக்டாகவே திட்டிடுவா, கமருதீனை திட்டினாலும் அவள் டேரெக்டாக திட்டிடுவா, இல்லை எனக்கு இது வேணும் வேணான்னு சொன்னாலும் டேரெக்டாக சொல்லிடுவா. அப்படி என்னங்க அவளுக்கு மைக் கழட்டி வச்சுட்டு பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு பேசணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒன்று இருக்கும் அப்படின்னு சொன்னால் அநேகமாக அது வந்து நான் சொன்ன மாதிரி அவுட் ஆஃப் த கேமாக ஒன்று இருக்கணும். இன்னொன்று சாண்ட்ரா விஷயங்களாக இருக்கணும். அவுட் ஆஃப் த கேம் பேசுறது கூட அவள் யோசிக்க மாட்டாள். ஆமாம் எனக்கு தோணுச்சு, இல்லைனா வந்து நாங்கள் வந்து எங்கள் பர்சனலாக பேசணும்னு அவள் சொல்லிடுவா. வெளில போய் நாங்கள் மீட் பண்ணுறோம் பண்ணல, கல்யாணம் பண்ணுறோம் பண்ணலன்னு, அது கூட பெருசு இல்லை. ஆனால் சாண்ட்ரா விஷயங்களை பேசினா சேது சார் வந்து வீக்கெண்டில் கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிரஜன் இமேஜ் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு ஆப்வியஸாக அவங்க வந்து பிரஜனை வெளில எடுத்ததே. நல்ல அவன் பேர் நல்லா இந்த வாரம் போயிட்டு இருக்கும்போது அவரை வெளில எடுத்ததுக்கே காரணம் அதானும் போது இந்த இடத்துல சாண்ட்ராவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரஜனை பற்றி இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறதோ இல்லை திவ்யா சாண்ட்ரான்ற விஷயங்களை எதையாச்சும் அலப்பறையாக பேசிட்டா வீக்கெண்டில் வந்து சேது சார் வந்து கேள்வி கேட்பாருங்கிறதுக்காகவோ அது அநேகமாக அந்த விதத்தில் வாய்ப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன பேசினாலும் நீங்கள் மைக்கில் பேசுங்கன்னா அடல்ட் கண்டென்ட் பேசுறதுக்காகவே மைக் கழட்டி வச்சுட்டு ஒரு சிலர் பேசினாங்க. அதெல்லாம் இது ஏன் பிக் பாஸ் கேள்வி கேட்கல, ஏன் முந்தானேத்து எனக்கு வேறு இங்கே யூஎஸ் டைம் இந்தியா டைம் கன்ஃபியூஸ் ஆகுது. 2 நாள் முன்னாடி லைவில் என்னமோ இந்த கமருதீன் அரோரா பேசும்போது எனக்கு பாருவை விடவும் நீ தான் முக்கியம் அப்படின்னு கமருதீன் சொன்னதை உண்மைன்னு எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அப்போ வந்து மைக்கை வேணும்னே தள்ளி வச்சுட்டு அரோராவும் பேசியிருப்பாங்க. அப்போல்லாம் பிக் பாஸ் ஏன் குரல் கொடுக்கல?
அப்போ வந்து லிவிங் ஏரியாவுக்கு வாங்கன்னு சொல்லி கூட கமருதீனை பிக் பாஸ் கூப்பிட்டுருப்பாங்க. அப்போ என்ன கமருதீன் மட்டுமா நான் வர வேணாமா பிக் பாஸ்னு வந்து அரோரா கேட்டிருப்பாங்க. அப்போ என்ன இது என்ன என்னது இலவசம் இப்போ என்னமோ ஒன்று கேட்டிருப்பாரு. அப்போ அவங்க எல்லாரையும் தான் கூப்பிட்னா அதுக்கு என் பேரை சொல்லியிருக்கலாம்ல நீங்கள். அது என்ன கமருதீனை மட்டும் சொன்னீங்க, அரோரான்னு சொல்லியிருக்கலாம், வந்து வா அரோரான்னு சொல்லியிருக்கலாம்ல, என் பேரை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது அப்போது ஒரு அட்வான்டேஜை வந்து பிக் பாஸ் கிட்டேருந்து அரோரா எடுத்துக்கிறது இருக்குல்ல, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ கொஞ்சம் பேசுனா உங்களுக்கு பிடிச்சிருக்கு. உங்களை வந்துட்டு அப்படியே ரொம்ப பெருசாக தாளாட்டணும்னு நினச்சிக்கிட்டே இல்லைனா உங்களுக்கு ஒரு ஹைப்பு கொடுத்துட்டு தன்னோட கேமை ப்ரிவிலேஜாக மாற்றிக்கணும்னு நினைக்கிற விக்ரம் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் வந்து இப்போ பண்ணுற விஷயங்களோ இல்லைனா இந்த கேமை நான் வாங்குற சம்பளத்துக்கு பண்ணுறேன்னு சொல்கிற பார்வோ உங்களுக்கு பிடிக்கல. அதனால் அவரோட விஷயங்கள் ரா அண்ட் ரியலாக எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறீங்கன்னும் போது உங்களோட நேர்மைக்கு ரொம்ப பாராட்டு தான் பிக் பாஸ். அதே நேர்மை இங்கே எல்லாருக்கிட்டே நாங்கள் இதுக்கு நான் திருப்பி பாருக்கு வக்காலத்தில் வாங்கல, திருப்பி பாரு பண்ணுற தப்பை பேசுங்க தப்பை நான் தான் பேசுகிறேனே. போன வீடியோ ஃபுல்லாக கூட பேசினேன். அவளுக்கு நான் வக்காலத்துலாம் வாங்கல, அவள் செஞ்சது சரி தப்புக்குள்ளே நான் வரவே இல்லை. அது தப்பாகவே இருந்தாலும் அந்த தப்பை யாருமே அந்த வீட்டில் செய்யலையா, இல்லை இவ்வளோ கேம் ஆடின அவளுக்கு இது தெரியாதா, ஏன் செஞ்சா அப்படின்னு கொஸ்டின்குள்ளே அந்த யோசனைக்குள்ளே போங்க. இல்லை பிக் பாஸ்க்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னா இதை விட பெரிய விஷயம்லாம் நடந்திருக்கு. அப்போல்லாம் நீங்கள் வந்துட்டு எதுவுமே சொல்லலை. கனி கேப்டன்சியில் இருக்கும்போது நைட்டில் மைக்கை கட்டி வச்சுட்டு நிறைய பேர் அந்த தப்பாக பண்ணுறாங்க, அது நடக்காமல் பார்த்துக்கோங்கன்னு சொன்ன அன்னைக்கு நைட்டு கனி, ஆதிரை, ரம்யா, எஃப்ஜே எல்லாம் கனி ரூம் தலை ரூமில் உட்காந்து ஏன் சபரி உட்பட 3rd வீக் 2nd வீக் கனி எப்போ கேப்டன் ஆனாங்க அப்போவே பேசினாங்களே. அப்போல்லாம் ஏன் நீங்கள் பிக் பாஸ் சொல்லலை? அப்போது வந்து நைட் 10 மணிக்கு மேலே வந்துட்டு பேசினா நீங்கள் கண்டுக்கலாம் அப்படின்னு சொன்னால் இங்கே கமருதீனும் பாருவும் பேசினது அது ஆஃப்டர் 3-4 தான் இருக்கும், மிட் நைட்டுக்கு அப்புறம் தான், ஏர்லி மார்னிங்ஸில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி அது அவங்களோட பர்சனல் அவங்க பேசினாங்கன்னு வச்சுக்கிட்டாலுமே அங்கே லிவிங் ஏரியா பெட்ரூமில் அந்த பேர் 2 பேரும் உட்காந்து பெட்ரூமில் எல்லோரும் தான் அமைத்து எல்லாமே இருக்கும்போது சாண்ட்ராலாம் இருக்கும்போது எல்லாமே அந்த பொண்ணு ஓப்பனாக தான் பண்ணுதுன்னும் போது இதில் சாண்ட்ரா விஷயங்களை பேசியிருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னா ஸோ எது என்னன்னு தெரியாமல் அப்போ உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டு சைலண்ட்டாக விட்டுடுறீங்க. இதை வந்து நெகட்டிவாக ஆக்கலாம் இல்லை டிஆர்பிக்காக ஆக்கலான்னு அதை பெருசாக்குறீங்க அப்படின்னா பிக் பாஸ் நீங்கள் ஆடுறதே கேம் தான். இதில் நியாயம் எங்கே வருது அப்படின்னும் போது அது உங்களுக்கான நியாயம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னும் போது என்னமோ நியூட்ரல் நியாயம் பண்ணுற மாதிரியே பண்ணுறீங்களே பிக் பாஸ். இதில் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரால். அப்புறம் வெங்காய கண்டென்ட், அந்த வெங்காய கண்டென்ட்டுக்கு வரும். எத்தனை பேர் இந்த வெங்காய கண்டென்ட்டை ரசிச்சிங்கப்பா? நான் ரசிச்சேன்ப்பா, எனக்கு செம்மையாக பிடிச்சதுப்பா. ஒருத்தர் இந்த அளவுக்கு நல்லவராக பிக் பாஸில் இருக்க முடியும்னா செம்மையாக இருந்துச்சுப்பா. அவங்க அக்கா என்னடானா வத்தல் போகிறதுக்காக பிக் பாஸ் வந்தேன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் 2nd 3rd வீக்கில் வத்தல் போட்டு வெயில் காய்து வடாம் வைக்க போகிறோன்னு அவ்வளோ சாதத்தில் சால்ட்டை போட்டு தம்பி என்னடானா ஒரு வெங்காயத்தை வளர்த்து அந்த வெங்காயத்தாள் அது நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன். வெங்காயத்தை வச்சாலே வந்து கொஞ்சம் அந்த ஈரப்பசம் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுங்களில் வெங்காயம் வச்சா கொஞ்சம் ட்ரை ஆகாமல் ஒரு ஈரப்பசம் மாய்ஸ்சர் அதில் இருந்தால் அந்த வெங்காயத்தாள் அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்னு சொல்கிறது அது தானாக வரும்னா அதை வளர்த்த பெருமை செயின்ட் சபரிக்கு இந்த சீசனில் வரும். வத்தல் போடுற பெருமை அவங்க அக்கா கனிக்கு வருதுன்னா ஒரு வெங்காயத்தாழாக மாற்றின பெருமை வந்து சபரிக்கு வரும்னா சபரிக்கிட்டேருந்து எவ்வளோ அழகான கண்டென்ட், அற்புதமான கண்டென்ட், இயற்கையான கண்டென்ட் பிக் பாஸ் எடுத்திருக்காங்க. அதுவும் ஆஃப்டர் 70 days அப்படின்னு சொல்லும்போது நிஜமாகவே இது டைட்டில் வின்னிங்கான சூப்பர் மெட்டீரியல், இன்ட்ரெஸ்டிங்கான மெட்டீரியல், நேச்சுரலான மெட்டீரியல் அப்படின்னு சொல்லும்போது அதுக்காகவே ஒரு டைட்டில் கப்பு கொடுத்துடலான்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நான் பிக் பாஸ் வந்து இவ்வளோ வெறித்தனமாக பார்க்குற பிக் பாஸ் ஃபேன்ஸ்கெல்லாம் தான் கொஞ்சம் டிஸப்பாயிண்டடாக இருக்கும். பரவாயில்ல, செயின்ட் சபரிக்கு அவ்வளோதானே பண்ண முடியும், வேறு ஏதாவது கண்டென்ட் அவர்கிட்ட இருந்து எடுக்க முடியுமா என்ன? ஸோ அவரை நல்லவராக காட்டினா இப்படி தான் காட்டி ஆகணும். இயற்கையும் அவரும் வெங்காயமும் அவரும் அப்படின்னு சொல்லும்போது நான் ரசிச்சேன்ப்பா அந்த கண்டென்ட். எத்தனை பேர் ரசிச்சிங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.